ரொம்ப நேரம் உட்கார்ந்து இருக்கிறப்போ, எந்திரிக்கிறப்போ, ரொம்ப நேரம் நிக்கிறப்போ, கார்ல இருந்து இறங்குறப்போ இந்த இடத்துல முதுகு வலி இருக்கா, அதோட ரேடியேட் ஆயிட்டு முட்டுக்கு மேல அது இருக்கா, எஸ்ஐ ஜாயிண்ட் டிஸ்ஃபங்க்ஷன் வாங்க பார்க்கலாம். முடியிற இடத்துல இருக்கிறது சேக்ரம்ன்ற ஒரு ட்ரையாங்கிள் போனுங்க. அது நம்ம பெல்விஸோட கனெக்ட் ஆகிற இடம் தான் சாக்ரோலியாக் ஜாயிண்ட்டுங்க. அந்த ஜாயிண்டோட மூவ்மெண்ட்டே 9 மில்லிமீட்டர் தாங்க. ரொம்ப ஸ்ட்ராங்கான ஜாயிண்ட். இது டிஸ்ஃபங்க்ஷன் ஆகிறதுனால தான் அந்த இடத்துல மெக்கானிக்கல் பெயின் வருது. பண்றதுக்கு இந்த எக்ஸசைஸை பண்ணுங்க, கம்ப்ளீட்டா குறைஞ்சிரும். கம்ப்ளீட்டா குறையுமா தானே யோசிங்க. கட்டாயம் இதை குறைக்க முடியுங்க. வலி இருக்கிற இடுப்பு, அந்த காலுக்கு அடியில, முட்டி கடியில இந்த பில்லோ வச்சுக்கோங்க. கையை நல்லா முன்னாடி கொண்டு போங்க. பின்னாடி வந்து குதிகாலில் உட்கார அளவுக்கு வாங்க. ஹோல்ட் இட் ஃபார் 10 கவுண்ட்ஸ் அண்ட் கம் பேக்ங்க. இது மாதிரி 10 ரெப்படேஷன் பண்ணுங்க. இப்படி பண்றப்ப வலி இருக்கக்கூடாது. நம்பர் 2, இந்த ஜாயிண்ட்டை கண்ட்ரோல் பண்றது நம்மளோட பட் மசிலுங்க, குளூட்டியஸ் மேக்ஸிமஸ் சொல்லுவாங்க. அதை ஆக்டிவேட் பண்றதுக்கு 2 காலும் கிட்ட கிட்ட வச்சுக்கோங்க. பாதத்தை, முட்டியை நல்லா ஸ்கியூஸ் பண்ணி அதோட சேர்ந்து பட்டை நல்லா மேல தூக்குங்க. ஆட்டோமேட்டிக்கா இங்க மசில் ஒர்க் கிடைக்கும். அதுக்கப்புறம் ஒரு புஷ் பண்ணிட்டு ரிலாக்ஸ்டா விடுங்க. ஃபர்ஸ்ட் தூக்கி தூக்கி விடுங்க. அதுக்கப்புறம் 15 ரெப்படேஷனுக்கு அப்புறம் தூக்கி ஹோல்ட் இட் ஃபார் 10 கவுண்ட்ஸ் இன்டு 15 ரெப்படேஷன்ங்க. நிறைய பேர் இந்த பெயினை சயாட்டிக்கா நினைச்சுக்கிறாங்க. முதுகு வலிக்கு எக்கச்சக்க காரணம் இருக்குங்க. சயாட்டிக்கா மட்டும் நினைக்காதீங்க. ஜஸ்ட் ஃபார் தி இன்ஃபர்மேஷன், டாக்டர் ராம்.